வணக்கம். நான் உங்கள் இன்பராஜ். ஏழைகளின் ஊட்டி அப்படி என்றாலே எல்லோருக்கும் நினைவு வந்து ஏலகிரி தான். ஏலகிரி தான் ஏழைகளின் ஊட்டின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இன்னொரு இடம் இருக்குது சின்னதாக, ஜவ்வாது மலை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் பக்கத்தில் இருக்குது ஜவ்வாது மலை. ஜவ்வாது மலையில் தலைநகரம் வந்து ஜமுனா மருத்தூர். அதை சுற்று வட்டாரத்தில் தான் இந்த பீமன் ஃபால்ஸ்னு அப்படியே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப சின்ன ஃபால்ஸு தான். மக்கள் அதிகமாக அங்கே வந்து நடமாட்டலாம் இருக்காது. அந்த மாவட்டத்துக்குள்ளே தெரிஞ்சவங்க ஒரு சிலர் போவாங்க அங்கே. ஃபால்ஸ் வந்து ரொம்ப சின்ன ஃபால்ஸு தான். இது வந்து இந்த ஃபால்ஸில் வந்து வெய்ய காலங்களில் கொஞ்சமாக தண்ணி வரும்போது குளிக்கலாம். ஏன்னா அதிகமாக தண்ணி வரும்போது குளிக்க முடியாது. ஏன்னா இந்த ஃபால்ஸுக்கு ஒட்டி இன்னொரு ஃபால்ஸ், பெரிய ஃபால்ஸ் இருக்குது. இது ரொம்ப ஆழம் அதிகம். இது வந்து 96, 97 அங்கே நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஃபால்ஸில் குளிச்சுருக்கேன். ஏன்னா அப்போ வந்து கொடிப்பாதையாக கீழே இறங்கி போய் குளிப்பாங்க. மக்கள் ஓரளவு வர ஆரம்பித்ததால் இங்கே வந்து சேஃப்டிக்கு வலை கட்டி இந்த சின்ன ஃபால்ஸில் மட்டும் விட்டுனுக்குறாங்க, பெரிய ஃபால்ஸில் விடாமல். ஆனால் மழை காலங்களில் அதிகமாக வெள்ளம் வரும்போது இந்த சின்ன ஃபால்ஸில் குளிக்கக்கூடாது அப்படின்னு தான் என்னோடய கருத்து. ஏன்னா பக்கத்துலேயே இந்த பெரிய ஃபால்ஸ் இருக்குது. தண்ணி அதிகமாக போனால் அந்த சேஃப்டி வேலையெல்லாம் உடஞ்சிருக்கு. இது கொஞ்சம் மழை காலங்களில் அதிக வெள்ளத்தில் குளிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் வந்து வெயில் காலத்தில் தான் போயிருக்கேன். மிக அருமையான லொக்கேஷன். ஏன்னா மக்கள் அதிக நடமாட்டம் இருக்காது. இந்த ஃபால்ஸுக்குன்னு வரவங்க தான் வருவாங்க. குப்பை மற்றபடி எதுவும் சேராது. அங்கே மக்கள் அதிகமாக ஃபாரஸ்ட் வந்து சரியான கண்ட்ரோலில் தான் உள்ளே விட்டுனுக்குறாங்க. தேவையில்லாமல் உள்ளே எதுவும் எட்டுன்னு போகக்கூடாது. கொஞ்சம் சுத்தமான ஏரியா தான். அதாவது திருவண்ணாமலை மாவட்டம், அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது, வேறு யாருக்கும் தெரியாது. அதனால் நான் வந்து வீடியோ போடுறேன். இந்த ஃபால்ஸ் வந்து ஜமுனா மருத்தூருக்கு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே வந்து இப்போ நான் பார்த்ததுக்கு இப்போ ஒரு 10% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அவ்வளோதான். அங்கேன்னா இப்போ ஜமுனா மருத்தூரில் கொஞ்சம் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் ரூம்லாம் தங்குற மாதிரி வசதிகள்லாம் இருக்குது, கொஞ்சம் பஸ் வசதி எல்லாம் நல்லா இருக்குது. போகிறவங்க வந்து போய் கோடை காலங்களில் அவங்கள என்ஜாய் பண்ணிட்டு வர நல்ல வாய்ப்பு இருக்குது. பக்கத்துலேயே ஒரு போட்டிங் ஹவுஸும் இருக்குது, போட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பார்க்குங்களாம் நிறைய இருக்குது ஜமுனா மருத்தூரை சுற்றி. அதுக்கப்புறம் அமிர்தின்னு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவும் இருக்குது. அதுக்கும் போயிட்டு தெரிஞ்சு சுற்றி பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் இந்த அத்திப்பட்டு அந்த சுற்றி ஒரு சின்ன சின்ன மலைங்க இருக்குது. அந்த மலை மேலே உச்சியில் ஏறி பார்க்கலாம். அந்த மாதிரியான ப்ளேஸ்லாம் அங்கே நிறைய இருக்குது. ஒரு குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு குரூப்பாக ஒரு 10 பேர் போனாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியாகவும் போனாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரூம் எடுத்து தங்கி அழகாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள், இப்போ வந்து போட்டிங் நானும் ஃபேமிலியோடு போய் போட்டிங்லாம் போயிருக்கேன். ஃபேமிலியோட போட்டிங் சும்மா சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப மக்கள் கூட்டம் அதிகமாகலாம் இங்கே வராது. சிம்பிளாக தெரிஞ்சவங்க மட்டும் போவாங்க. அந்த மலையை பற்றி தெரிஞ்சவங்க போய் சுற்றி பார்த்துட்டு வர்றது வழக்கம். நானும் கோடை விடுமுறைகள்லாம் வந்தால் ஃபேமிலியோடு போவாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் மலை தேன், பலாப்பழம், தானியங்கள், சிறு தானியங்கள்லாம் நிறைய கிடைக்கும். அங்கே போகிறவங்க வாங்கி எடுத்துன்னு வந்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட்டு ஃபால்ஸுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி ஊஞ்சலும் இருக்கும் பாருங்கள். ராட்சச ஊஞ்சல்கள், ரொம்ப லாங்காக போய் வர மாதிரி ராட்சச ஊஞ்சல்லாம் இருக்குது. போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த ஜமுனா மருத்தூருக்கு வந்து பஸ் ரூட் வந்து 2 வழியில் இருக்குது. போலூர்லேருந்து ஜமுனா மருத்தூருக்கு பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆலங்காயத்துலேருந்து ஜமுனா மருத்தூருக்கு பஸ்ஸு வசதி இருக்குது. பஸ்ஸில் போகிறவங்களும் போய் வரலாம். காரு அந்த மாதிரி 2 வீலரில் போகிறவங்களும் போய் வரலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.